நம்முடைய அதிமுக மேலவை உறுப்பினர் அண்ணன் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் பேசினார். இந்த சிஏ பற்றி பேசினார், அழுத்த திருத்தமா பேசினார். ஆக மேலவையும் சரி மாநிலவையும் சரி இந்த சிஏ சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஆணித்தரமாக எதிர்த்த கட்சி அதிமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே. அதே போல வேளாண் சட்டத்தை பற்றி பேசுகிறார். வேளாண் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீங்க காய்கறிகளை எடுத்துட்டு போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இல்ல தானியத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பாருங்க, காட்டுங்க, ஸ்டாலின் என்னென்ன தானியம் சொன்னா பரவாயில்ல. ஆனா நான் பச்சை பை சொல்லுகின்ற, நான் பச்சை துண்டு போட்ட பச்சை பை சொல்லுகின்ற பழனிசாமி சொல்றார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள், யார் விவசாயம் என்பதை நிரூபணம் காட்டுகிறேன். சும்மா மேடையில் ஏறி பேசிட்டு போனா பத்தாது. மக்கள் எல்லாம் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், விவரம் தெரிந்த மக்கள். உங்களுடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடா திரு ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறார், விவசாயிகளுக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை பல நேரத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிமுக ஒண்ணுதான். 2016 விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, எங்களால கடன் கட்ட முடியவில்லை என்று. உடனடியாக அம்மாவுடைய அரசு 12,110 கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கள்ள உறவு வச்சிருக்காரு, கள்ள தொடர்பு வச்சிருக்கான். இது உங்களுக்கு எல்லாம் வாடிக்கீங்க, ஏன்னா பழக்க விடாது. வேற எந்த கட்சி தலைவராவது இப்படி பேசுறாங்களா? இந்த கட்சி தலைவர் தான் பேசுவார். அதெல்லாம் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர், அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தை வருது. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்நாடகம் அணையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் திறக்கப்படல. உச்ச நீதிமன்றம் தீர்ப்புப்படி நமக்கு மாதந்தோறும் தண்ணி திறந்து விடணும், தண்ணி திறந்து விடல. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறார், இந்திய கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள போறார். அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை கேட்டு வாங்கி இருக்கணும். ஆனா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. குடும்பத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இந்த விவசாயிகளை பற்றி கவலை இல்ல, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்ல. இந்த மக்கள் பற்றி கவலை இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை அங்கேயே கேட்டு பெற்றுக்கலாம். அப்படி கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரை நீங்கள் வழங்கினால்தான் நான் இந்தியா கூட்டணியிலே நான் அங்க வைப்பேன் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கர்நாடகிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கும். அதையெல்லாம் செய்ய மனமில்ல. ஏன்னா அவர்களுக்கு மக்கள் பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. அதோடு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. இன்றைக்கு கொஞ்ச புகழில் புதிய தாலுகா அலுவலகம் குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டது. காலப்பாறை ஊராட்சி மற்றும் ஆண்டாங்கோயில மேம்பாலம், மேல்பாக்கம் ஊராட்சி 17 கோடி ரூபாயில தனி குடிநீர் திட்டம் 2. கிருஷ்ணராயபுரம் தரங்கம்பாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆத்தூர் மண்மங்கலம் கடம்பங்குறிச்சி ஆகிய 3 ஊராட்சிக்கு 9 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடி திட்டம். அரவக்குறிச்சி கொடையூர்ல 3.32 கோடி மதிப்பீட்டில் 1.50 ஏக்கர் நிலப்பரப்பில் முருங்கை பதப்படுத்த அமையும். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்ற வாங்கல் சாலை, வெள்ளியணை சாலை, காந்தி கிராம சாலை, ஈரோடு சாலை என்று 47 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தப்பட்டிருக்குது. முசிறி கல்வி மாவட்டத்தை 2ஆக பிரித்து மணப்பாறை தலைமையிடமாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதோட இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கருதி அம்மாவுடைய அரசு சுமார் 350 கோடியில பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். புதிதாக உருவாக்கப்பட்ட புகழூர் வட்டாட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. மணப்பாறை வட்டாட்சி அலுவலகத்தை 2ஆக பிரித்து மருங்காப்பள்ளியில் புதிய கட்டடத்துடன் கூடிய வட்டாட்சி அலுவலகம். விவசாயிகள் பயிரிட காய்கள் இருப்பு வைக்க பல இடங்களில் குளிர்சாதன கிடங்குகள். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பெற்றுக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்
மிக சிறந்த செயல்படக்கூடியவர், செயல் மறவர். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். சகோதரர் திரு KR தங்கவேல் அவர்கள் நல்லவார், வல்லவார், சிறந்தவர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புள்ளம் கொண்ட ஒருவர் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சகோதரர் திரு KR தங்கவேல் அவர்கள். அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.